Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 28/6/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரத்தில், அதாவது நாளை முதல் அந்த வீக்கெண்டுக்குள்ளே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய MBBS BDSக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு முன்னதாக இப்போ ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 2 விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கவில்லை. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காக அஃபீஷியலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினோ இல்லை அதுக்கான நோட்டிஃபிகேஷனோ வரவில்லை. நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. அடுத்தது பார்த்திங்கன்னா, ரீநீட் யூஜி 2026க்கான NTA தரப்பிலிருந்து OMR சீட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற இந்த நேரம் வரைக்கும் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிற 2 அப்டேட்டை கொடுத்துட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது உங்களுக்கு NTAலேருந்து ரீநீட் யூஜி 2026க்கான ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான கடைசி நாள் இன்று இரவு 11:50 வரை. ஓகேங்களா? ஸோ அதற்குள்ளே உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேலஞ்ச் பண்ணிடுங்க. அதாவது இன்று அந்த ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான, அதே போல் அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கான பேமெண்ட் ₹200 கட்டுறதுக்கும் இன்று தான் கடைசி நாள். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தான, அதாவது மே 3ஆம் தேதி 2026 நடந்து முடிந்த ரத்தான அந்த தேர்வு கட்டணத்தை NTA திரும்ப அளிப்பதாக கூறியுள்ளது. அதுக்கு யாராவது அந்த ரீஃபண்டுக்கான பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2025 அடிப்படையில் ரவுண்டு 1 கவுன்சிலிங்கில் MBBS BDSக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை நம்மக்கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிட்ட மாணவர்கள் படித்து கொண்டுள்ளனர். இன்னமும் சொல்லப்போனால் அவங்களுடைய விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, அப்புறம் மைனாரிட்டி சீட்டில், அதன் பிறகு NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 1ல் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகள், விஷயங்கள், அதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ரவுண்டு 1க்கான நோட்டிஃபிகேஷன் NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் 2026க்கு வெளியிடுவாங்க. அதில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி அதை முழுமையாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் போடுறோமா, இல்லை கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் போடுறோமா, அதன் பிறகு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போடுறோமா, NRI கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். பிளான் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட்டையும் கட்டணும். அதை அடுத்த ஸ்லைடில் காமிச்சிருக்கிறேன். இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடணும். ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்தெந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வரிசைப்படுத்தணும். அதுதான் சாய்ஸ் ஃபில்லிங். அதில் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் சூஸ் பண்ண போகிறோமா, இல்லை கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் காலேஜும் சூஸ் பண்ண போகிறோமா, இல்லை அதே ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவையும் சூஸ் பண்ணுறோமா, இல்லை NRIலையும் சீட் எடுக்கிறோமா அப்படிங்கிற அந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்துறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்.
கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அலாட் ஆன காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். இது வந்து கேஸ் 1. எனக்கு ரவுண்ட் 1ல் ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சு சார், நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அந்த கல்லூரியில் போயிட்டு அதற்கான கல்வி கட்டணத்தை செலுத்திட்டு உங்களுடைய சான்றிதழ்களை நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் பிடிச்சிருக்குது அதுவே எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை சார் அந்த காலேஜ் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது, நான் வந்து அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற காலேஜ் பார்க்குறேன், இல்லைன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவாக இருக்கிற இன்னொரு காலேஜுக்கு நான் போகலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன்னா, இது வந்து ரவுண்டு 1க்கான விதிமுறை மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லா ரவுண்ட்ஸையும் இப்போவே ஒரே வீடியோவில் சொன்னோம்னா அது வீடியோவும் லென்த்தியாக இருக்கும், இன்னொன்று உங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ரவுண்டு 1 பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது 2025 ப்ராசஸ் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, கல்லூரியில் போய் அதற்கு தேவையான பணத்தை கட்டி காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ரவுண்டு 1 முடித்தாச்சு. ரவுண்டு 2ல் வேறு ஏதாவது ஒரு கல்லூரி உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அது வந்து டிஸ்டன்ஸ் வைஸ் இல்லை ஃபீஸ் பட்ஜெட் வைஸும் உங்களுக்கு வேறு ஒரு கல்லூரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கேருந்து ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரவுண்டு 1ல் காலேஜில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போடலாம். இல்லை சார் எனக்கு ரவுண்டு 1ல் ஒரு காலேஜ் அலாட் ஆச்சு, ஆனால் அந்த கல்லூரியில் எனக்கு சேர விருப்பம் இல்லை, அந்த கல்லூரி எனக்கு வேண்டாம், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படும். அப்போ ரவுண்டு 1ல் நீங்கள் கிடைச்ச காலேஜில் சேராமலும் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்டு 2க்கு போகலாம். ஆனால் பெரும்பாலும் அதாவது ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும், ஆலோசனை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரவுண்டு 1ல் கிடைச்ச காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரீஅலாட்மெண்ட் போகிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வைஸபிளாக சொல்ல முடியும். ஏன்னா சீட்டே கிடைக்குமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சுன்னா கிடைச்ச சீட்டை தக்க வச்சுக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், 2வது ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை விட பெட்டரான ஒரு காலேஜ், அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு, பெட்டர் மீன்ஸ் எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான், உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல் அது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு கல்லூரிக்கு நான் போக விருப்பப்படுறேன் அப்படின்னா 2வது சுற்றில் கலந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு கல்லூரி கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் 2வது சுற்றுக்கு போய்க்கலாம். சரி, இப்போது நான் ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன் சார், என்னோடய மார்க்குக்கு சீட்டே அலாட் ஆகலை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்களும் வந்து 2வது சுற்றில் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ரவுண்டு 1க்கான விதிமுறைகள் மட்டும்தான். இது வந்து 2025 அடிப்படையில் கொடுத்துருக்குறோம். 2026க்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு இதே மாதிரி டெமோ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இப்போது ரவுண்டு 1ல் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறவங்க கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள் என்னென்ன. இப்போ நான் வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னா 500 ரூபாய் பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும். இதுவே நான் வந்து 22 கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறேன், அது போக ஒரு 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மொத்தமாக 1500 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் போடுறீங்க அப்படின்னா 500 ரூபா கட்டணும். ஓகேங்களா? இது வந்து பதிவு கட்டணும். இது கட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 30,000 அதாவது பியூர் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா இந்த 500 ரூபாய் மட்டுமே போதும். அதாவது 36 அரசு மருத்துவக் கல்லூரியும் ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை அந்த காலேஜில் மட்டும் நான் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறேன்னா இந்த 500 ரூபாயே போதும். 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை போக 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ப்ளஸ் 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு நான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்
அப்படின்னா 30,000 ரூபாய் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைத்தாலும் சீட் கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மார்ச் 2027க்குள்ளே உங்களுக்கு பத்திரமா திரும்ப வந்துடும். அதில் ஒரு சில விதிமுறைகள் உள்ளது. அந்த விதிமுறைகளை இனி வரக்கூடிய வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். இதுவே வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் என்ன ஆகும், 30,000க்கு பதிலாக 1 லட்சம் கட்டணும். செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகக்கூடிய தொகை 1 லட்சம். இப்போது ஒரு கேண்டிடேட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கும் கலந்துக்கணும். அதே போல் 36+1 அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் கலந்துக்கணுன்னா 1,30,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ஓகேங்களா? சரி, இப்போது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது 2025-26 தான். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டு a candidate who has taken a seat and not joined, resigned the course within the stipulated time will be eligible to attend the subsequent rounds of online counseling for the academic year 2025 and 26. இது கடந்த ஆண்டுடைய விதிமுறை. இந்த ஆண்டு இதே மாதிரி தான் இருக்கும். ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, ஒருவேளை அதில் மாற்றம் இருந்தால் நீ வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றி நான் அப்டேட் கொடுத்துட்றேன். சரி, இப்போ வந்து ரவுண்ட் 1 ஒரு சீட்டு கிடச்சிது. அந்த சீட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாலும், இல்லை சார் எனக்கு அந்த சீட்டு விருப்பமில்லை அப்படின்னு சேராமல் விட்டாலும், சேர்ந்த பிறகு அந்த சீட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரவுண்டு 1 மட்டும் நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சுற்றுகளில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அதே போல் ரவுண்டு 1 ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். 2வது ரவுண்டில் இல்லைன்னா 3வது ரவுண்டில் நான் அந்த சீட்டை தக்க வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் கலந்துக்கிட்டு என்னோடய விருப்பத்துக்கு ஏற்றார் போல் நான் வந்து இன்னொரு கல்லூரியை நான் வந்து தேர்வு செய்து கொள்ளலாமா அப்படின்னா அதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அடுத்தது, இப்போ கேண்டிடேட் ஃபெயில் டு ஜாயின் த காலேஜ் வித்தின் த ஸ்டிபுலேட்டட் டைம் இன் த ரவுண்ட் 1 ஆஃப் கவுன்சிலிங், கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் த ரவுண்ட் 2 ஆஃப் கவுன்சிலிங். சிம்பிளாக சொல்லணும்னா ரவுண்ட் 1 அப்படிங்கிறது ஃப்ரீ எக்ஸிட். ஓகேங்களா? அப்போ ரவுண்டு 1ல் அந்த குறிப்பிட்ட காலம் நேரத்துக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்தாலும் இல்லை சேராவிட்டாலும் நீங்கள் வந்து 2வது சுற்றில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ரீஅலாட்மெண்ட் இஸ் பர்மிட்டட் டியூரிங் த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் த ரேங்க். அதாவது அந்த ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சீட்டை தக்க வச்சுட்டு இன்னொரு சீட்டுக்கு போகிறதுக்கு பேர் தான், இன்னொரு காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரீஅலாட்மெண்ட்டு. அந்த ரீஅலாட்மெண்ட் 2வது சுற்றில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அதுவும் அங்கே சீட்டு கண்டிப்பாக கிடைக்குமா சார் அப்படின்னா அது மெரிட் அடிப்படையில் தான் உங்களுக்கு 2வது சுற்றில் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம், நான் ரவுண்டு 1 கலந்துக்கிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன், ரீஅலாட்மெண்ட்டுக்கு போனேன், எனக்கு 2வது ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் கிடைக்கல, அப்போ என்னோடய ரவுண்டு 1 சீட்டு என்ன சார் ஆகும் அப்படின்னா உங்களுடைய ரவுண்டு 1 சீட்டு அப்படியே தான் இருக்கும். ரவுண்ட் 2ல் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடைக்கலன்னா ரவுண்டு 1ல் இருக்கிற அந்த காலேஜை நீங்கள் திரும்ப அப்படியே காலேஜில் போய் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போது ரவுண்டு 2ல் ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரவுண்டு 2 காலேஜுக்கு தான் போக முடியும். இல்லை சார் எனக்கு இந்த ரவுண்டு 2 காலேஜ் பிடிக்கல, நான் திரும்ப ரவுண்டு 1க்கே போயிடலாமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. எதனால் அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டு 2 அலாட் ஆன அடுத்த செகண்டே உங்களுடைய ரவுண்டு 1 சீட்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுண்டு 1 சீட்டுக்கு யார் அடுத்த ரேங்க்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உடனடியாக அந்த சீட்டு ஒதுக்கப்பட்டு விடும். நான் சொல்கிறது கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். டைம் ஆனால் பரவாயில்ல, இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ரவுண்டு 1ல் ஒரு சீட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட் போகிறீங்க. அப்படி ரீஅலாட்மெண்ட் போகும்போது ரவுண்டு 2 உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு. அந்த ரவுண்டு 2 சீட்டு நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க. அப்போ அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் சேரணும். இல்லை சார் எனக்கு இந்த ரவுண்டு 2 சீட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ரவுண்டு 1 சீட்டு உங்களுக்கு கிடச்சிருந்தது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீட் அப்படிங்கிறது யாருக்கு தேவையோ
யார் அந்த சீட்டுக்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும். ரவுண்டு 1 சீட்டை நீங்கள் வந்து உரிமை கோர முடியாது. ரவுண்டு 2ல் அலாட்டட் காலேஜெலாம் நீங்கள் போய் சேர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே, ஆல் தி பெஸ்ட். முன்னாடி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.